ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணேன்னா சாம்பார் சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணி முடித்து டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு. அந்த பண்ணின வீடியோ நான் எடுத்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, குக்கர் வச்சுருக்கோம்ல, சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோஸில். குக்கர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த ஈரெல்லாம் இதாகட்டும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண போகிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால ஊற்றிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கடுகு போடலாம். நமக்கு தெரிஞ்ச சாம்பாருங்க, யாரும் கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கி விடவும். சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பண்ணுற சாம்பார் சாதம் எப்படி இருக்குது, மை ஃபேவரட்னு சொல்லலாம். அது ஒரு சிக்கா பாருங்க, ஒரு கிலோ சிக்கி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு தெரியுதா வதங்கிட்டு வர்றது? வதங்கி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் பட்டைத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டைத்தூள் அப்புறமேட்டு தக்காளி, பிடிச்சி எப்படி
வணக்கிற மட்டும் நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கடவுளே, கேரட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் வேண்டாம். அப்புறம் மல்லி மசாலா, அப்புறம் கரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கி வச்சுக்கலாம். வதக்கி விட்டாச்சு. ஒரு பருப்பு வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். பருப்பையும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி வந்து 2 கப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அப்பா தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்புக்கு 4 கப்பு சேர்ப்பாங்க. நான் 5 சேர்த்துட்டேன். ஏன்னா சாம்பார் சாதம் இல்லையா,
அதனால் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அரிசிக்கு சேர்த்து தானே உப்பு போடுவாங்க. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு கரையினே இப்போ மூடி வச்சிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து மூடி போட்டாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதோட ரிசல்ட் வந்து வர்ஷாவோட அப்பா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், கிளறி விட்டுறலாம். இந்த கேமராவை பிடிச்சிட்டு கிளறதுனால இப்படி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ரிவ்யூ நானே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரு இன்னும் வரல. இப்போ வந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா சாம்பார் சாதம். இந்தா இந்தா அப்பா அப்பே வர்ஷா பாப்பா எப்படி வாங்குறான்னு பாருங்க. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா. தாத்தா காமிச்சிட்டா நல்லா இருக்குன்னு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இனி போக போக தான் கூட்டாஞ்சோறு பண்ணணும். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு நாள் கூட்டாஞ்சோறு. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டாஞ்சோறுனா எல்லா காய்கறியும் போடுவாங்க, அது தெரியும். மசாலா என்ன போடுவாங்கன்னு தெரில. சாம்பார் சாதம் பொடி போடுவாங்களா, இல்லை குழம்பு மசாலா மட்டும் போடுவாங்களா, அது தெரியல. அது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன மசாலாலாம் போடுவாங்கன்னு. பண்ணிடலாம் ஒரு நாள் கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி சாம்பார் சாதம், இன்னைக்கு போக போக எல்லாம் பண்ணுறோம். தெரிக்கூர் அப்படிங்கிற மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாப்பாவுக்கு விட்டுறேன்.